கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய கூட்டம் திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு 243 என்ற ஒரு அரசாணையை பிறப்பித்து தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய 90% ஆசிரியர்களின் மனக்குமரலையும் மனவேதனையையும் உண்டாக்கியிருக்கிறது. அதை ரத்து செய்த வேண்டும் என்று 3 நாள் டிபிஐ முன்பு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டத்தின் பொழுது எங்களை அழைத்து பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 30 தினங்களில் உங்கள் கோரிக்கை சம்பந்தமாக முடிவினை எட்டும் என்று உறுதியளித்தார்கள். வருகின்ற 31ஆம் தேதிக்குள் அந்த கோரிக்கையினை ஏற்பு செய்து அறிவிக்கவில்லை என்றால் வருகின்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மாவட்ட தலைநகரில் அடையாள வேலைநிறுத்தத்தின் ஆயத்த கூட்டம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 10/9/2024 அன்று அடையாள வேலைநிறுத்தம் நடைபெறும். அன்றே மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம். அதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளுக்காக உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளிக்கல்வி இயக்குநரோ அல்லது அமைச்சரோ உடனடியாக எங்களை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு செய்யவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு இந்த டிடோஜாக் தள்ளப்படுகிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். கோரிக்கைகள் 243 முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். அத்தோடு இடைநிலை ஆசிரியருடைய ஊதியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அனைத்தையும் மாற்றியமைத்து நடுவண் அரசுக்கு இணையான ஊதியத்தினை தமிழ்நாடு அரசும் வழங்க வேண்டும். அடுத்தது 42 அரசாணையை பின்பற்றி ஊக்க ஊதிய உயர்வு தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும். இதுநாள் வரை வழங்கப்பட்ட ஊதிய உயர்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றை உடனடியாக அரசு வழங்க வேண்டும். அதன் பின்பு பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சரண்டர் ஒப்படைப்பிற்கு வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும். பிஎட் படித்த ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட மாநிலம் முழுமையும் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் ஓய்வூதியம் பெறப்படாமல் தணிக்கை தடை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும். அத்தோடு 5400 கிரேட் பே பெற்ற தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றவர்களே கிட்டத்தட்ட 1000க்கு மேல் ஓய்வூதிய பலன் பெற முடியாமல் தணிக்கை தடை உள்ளது. அவற்றை உடனடியாக எங்களை அழைத்து பேசி நிவர்த்தி செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்ட 12 கோரிக்கைகளும் நிறைவேற்றுவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சர் உறுதியளித்த உறுதிமொழி. அதை உடனடியாக எங்களை அழைத்து பேசி நிறைவேற்ற வேண்டும். 1 ஆகிய தேதிகளில் கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்த டிடோஜாக் உறுதி செய்துள்ளது. அந்த போராட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தமிழக அரசு எங்களை அழைத்து பேச வேண்டும் என டிடோஜாக் உயர்மட்ட குழு எதிர்பார்க்கிறது. அரசு உடனடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகள் 31ஐயும் நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். வாயிலாக எங்களை துறை செயலாளர்கள் அழைத்து பேசி 1 மாத காலம் அவகாசம் கேட்டார்கள். அந்த 1 மாத கால அவகாசத்திற்கு இன்னும் 1 வார காலம் இருக்கிறது. அதற்குள்ளாக அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சங்கங்கள் யார் என்று சொன்னால் தொடக்க கல்வித்துறையிலே பணியாற்றாத சங்கங்கள், ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆசிரியர்களை கொண்டே அந்த சங்கங்கள் இதை வேண்டுமென்றே எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்தினுடைய ஒரே குரலாக இருப்பது இந்த 12 அமைப்புகள். சூழ்முறை தலைவர் ராஜேந்திரன்.